அவர் அவங்க எல்லாமே இந்த பார்கோ குலத்தை சேர்ந்தவங்க. இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அவர் கல்லூரி ஆரம்பித்த உடனே அவங்க உறவுக்காரர்கள் எல்லாமே எல்லாம் ஒருத்தர் உறவுக்காரர்கள் தான். பெரிய அரிசி வியாபாரி, மொத்த அரிசி வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த கள்ளுக்கடையெல்லாம் திறந்த போது உடனே இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து இன்னும் அதில் வந்து பெருசாக வந்தார். உடையார் வந்து அப்போ வந்து லிக்கர் பேரன்ற பேரை வாங்கினார். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இவரை பார்த்துட்டு தான் பாரி வந்து அவர் பேர் வந்து பச்சைமுத்து, அவரை பாரி வந்து மாற்றிக்கிட்டார். இது இவரை பார்த்துட்டு அவர் காலேஜ் ஆரம்பிச்சார். அவரும் பாதி சேலம் பாதி கள்ள குடிச்சாங்க. அரவிந்தர் அவர்கள் திமுக கூட ஒரு இணக்கமான ஒரு உறவுல இருந்தாரா? எப்படி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட போய் சேர்ந்துருவாங்கங்க. அப்பதான் அவங்களுக்கு ஆபத்து வராது. அரசியல்வாதி ஆனதன் பிறகுமா? அரசியல்வாதி ஆனதே காலேஜை காப்பாத்துறதுக்கு தான். SRM கல்லூரி காட்டாக்குளத்துக்கு எந்த நாட்டில் இருக்கோன்னே தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி உயரமான கட்டடங்கள், ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பெரிய 10 மாடி கட்டடம். உள்ள பஸ் விடுறாங்க, காலேஜுக்குள்ளார பஸ் விடு, ஒரு பில்டிங் போகிறதுக்கு பஸ் விடுது. அந்த அளவு இருக்குது. அவ்வளோ, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன தேவை இன்னைக்கு லேட்டஸ்டாக என்ன வேணுமோ அது அப்படியே இருக்கும். இவங்க இவ்வளோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இவங்க ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா? தங்கபாலுவெல்லாம் என்ன கூப்பிட்டாங்க, நான் போகிறேன். ஏன்? கொஞ்சம் தன்மானத்தை இழக்கிற மாதிரியான சூழ்நிலை. என்ன மாதிரி? அவங்க ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும். அந்த கல்லூரி நான் சொன்னேன், அந்த கல்லூரியில் சரியான முறையில் நடத்துறது இல்லை. அதில் சேர்ந்தவங்க பூரா ஸ்டாண்டில் என்னோட ஒர்க் பண்ணவங்க தான், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் தான் நிறைய பெருசாக இருந்தாங்க. அப்படியே கொத்தா வெளியே வந்தார். என்னன்னு கேட்டேன், மானம் மரியாதை முக்கியம், காசே வாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், தற்பொழுது அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாரிவேந்தர். அவருடைய ஒரு பிரபல செய்தி தொலைக்காட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொலைக்காட்சியாக இருக்குது. அவருடைய ஆரம்ப காலகட்டமுமே அரசியல் தானா? அவங்கெல்லாம் பிஸ்னஸ்மேன். அவங்க எல்லாமே இந்த பார்கோ குலத்தை சேர்ந்தவங்க. இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அவர் கல்லூரி ஆரம்பித்த உடனே அவங்க உறவுக்காரர்கள் எல்லாமே எல்லாம் ஒருத்தர் உறவுக்காரர்கள் தான். எல்லாமே வசதியான, எல்லாம் நல்ல தொழில். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ராமசாமியுடையார் வந்து சேலத்தை சேர்ந்தவர் தான். பெரிய அரிசி வியாபாரி, மொத்த அரிசி வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த கள்ளுக்கடையெல்லாம் திறந்த போது உடனே இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து இன்னும் அதில் வந்து பெருசாக வந்தாங்க. உடையார் வந்து அப்போ வந்து லிக்கர் பேரன்ற பேரை வாங்கினார். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இவரை பார்த்துட்டு தான் பாரி வந்து அவர் பேர் வந்து பச்சைமுத்து, அவரை பாரி வந்து மாற்றிக்கிட்டார். இது இவரை பார்த்துட்டு அவர் காலேஜ் ஆரம்பித்தார். அவரும் பாதி சேலம் பாதி கள்ள குடிச்சு அந்த மாதிரி தொடர்புகள் எல்லாம் ஆரம்பித்து அப்படி வந்தவங்க தான். அது வசதியானவர் இயல்பாவே. சார், அப்போ அவருடைய பிஸ்னஸ்ல மெயின் வந்து கல்வி நிறுவனங்கள் தானா? இல்லை, அரிசி வியாபாரம், இந்த மாதிரி மொத்த வியாபாரம். பலசரக்கு கடை வைக்கல. ஒரு அரிசி கடைக்கு வந்து அரிசி எவ்வளோ சப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி பெரிய சப்ளையர்ஸ் ஆரம்பத்தில் இருந்தவங்கலாம் வசதியானவங்க. எப்படி சார் இந்த கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்பதான் அரசியல்வாதிங்கிற உருவம் எடுக்கிறாங்க? ஆமாம், அது ஒரு சுச்சுவேஷனில் என்னாச்சுன்னா, இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள், இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இது எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி கட்டுப்பாடு அப்படிங்கிற பேரில் அரசாங்கம் அதுக்குள்ளார கையை வைக்க ஆரம்பிச்சது. 10 பசங்க சேர்ற ஒரு 50 பேரை சேர்த்து ஒரு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னாக்கா எனக்கு அதில் வந்து ஒரு 20,000 ரூபா கொடுங்கிற மாதிரிலாம் உள்ள அதிகாரிகள் உள்ள நுழைய ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் வந்து தன்னுடைய நிறுவனத்தை பிடிங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தாங்க. ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஏசி சண்முகம் ஒரு கட்சி ஆரம்பித்தார், பாரிவேந்தர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். ராமசாமியுடையாரெலாம் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டதுனால அவர் அகில இந்திய அளவில் வந்துட்டார். அதனால் அவர்கிட்டலாம் போகலை அவங்க. அப்போது கூட ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜை தாமரைங்கிற பேரில் மாற்றி கவர்மெண்ட் 2 வருஷம் நடந்துச்சு. அப்புறம் திருப்பி கொடுத்துட்டாரு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே திருப்பி கொடுத்துருச்சு. அது மாதிரிலாம் நடந்தது. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் எல்லோரும் வந்து அரசியலில் ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களோட கூட்டணிக்கு போகிறதுங்கிற மாதிரி போய். ராமச்சந்திரா ஆஸ்பத்திரிங்கிறது ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண ஆஸ்பத்திரியா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு? அது ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாங்க. அப்படியா? அப்புறம் அது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. இப்போ என்ன மாதிரி ரிட்டையர் ஆன டாக்டர்ஸ், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய கூட படித்த மாணவர், என்னுடைய கிளாஸ்மேட்ஸு,
எல்லாரும் அங்கே இருக்காங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு மருத்துவமனை வந்து நல்லா ஓடணும்னா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் பேர் வாங்கினவங்களா இருக்கும். இல்லாட்டி போனால் மருத்துவமனை ஓடாது. நீங்கள் அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா மிஷினையும் கொண்டு அங்கே வச்சிருக்கலாம். அங்கே அதை ஹேண்டில் பண்ணுற டாக்டர் சரியில்லைன்னு வரமாட்டேன். டாக்டரை பார்த்து தான் வருவோம். உங்களுக்கு கிட்ட இருக்கிற மிஷினை பார்த்து யாரும் வரமாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கை டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். டாக்டர் சரியில்லைன்னு நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாரிவேந்தருடைய பிரான்ச் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு கோயம்பேட்டில் இருக்குது. அது ஓடுறதே முக்கியமாக ஓடுறதே டாக்டர் பாஷின்னு இருக்கார். நிபுணர், இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் அங்கே வந்து உக்காந்த உடனே அவருக்கு தான் அங்கே க்ரௌடு. அவர் அதனால் என்ன ஆகுதுன்னா சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் மற்ற டாக்டர்ஸுக்கும் அவர் ஃபீட் பண்ணுறார் கேஸ். பாஷிங்கிற ஒரு டாக்டர் பிரமாதமாக அங்கே இருக்கிறதுனால அவர் வந்து வந்து மலர் மருத்துவமனைக்கு தான் வந்தார். உடனே அவரை வந்து இன்னும் அதிகமாக இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேயாட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. மேயாட் ஹாஸ்பிட்டலில் பெருசாக வந்துக்கிட்டு இருந்தார். ஒரே வருஷத்தில் 3வது ஹாஸ்பிட்டலில் சிம்ஸுக்கு போட்டார். சிம்ஸில் வந்து அவர் கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய டாக்டர். அவருக்குன்னு ஒரு தனி விமானம் வருது. வாரம் வியாழக்கிழமையில் வந்து பாஷிக்கு வர்ற பேஷண்ட்ஸு 300 பேர் வந்து இதே ஏர்போர்ட்டில் தனியாக ஒரு அந்த மெடிக்கல் இதுக்காக வர்ற பிளேன்லாம் வந்து இறங்குது. அந்த அளவுக்கு தான். அதுக்கு முன்னாடி செரியன் இருந்தார். செரியன் இறக்குறவர்களும் பாஷி பெருசாக வரல. செரியன் இறந்தார், இப்போ பாஷி பெருசாக வந்துட்டார். சரி, இப்போது பாரிவேந்தர் அவர்கள் கூட நீங்கள் பேசியிருக்கீங்களா? பார்த்தது கூட. ஆனால் இப்போ பார்க்கும்போது அவருடைய தொழில் ரீதியாக, அரசியலை விட தொழில் ரீதியாக ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டதா மாதிரி வந்து தெரியுது. நீங்கள் அந்த கல்லூரி போய் பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரி சார்? SRM கல்லூரி காட்டாக்குளத்தூரில். எந்த நாட்டில் இருக்கோன்னே தெரியாது. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி உயரமான கட்டடங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பெரிய 10 மாடி கட்டடம். உள்ள பஸ் விட்றாங்க. காலேஜுக்குள்ளார பஸ் ஓடுது. ஒரு பில்டிங் போகிறதுக்கு பஸ் ஓடுது. அந்த அளவுக்கு இருக்குது. உள்ள அந்த கேன்டீன், ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு கேன்டீன். அந்த மாதிரி அவ்வளோ நான் இன்னும் விஐடியை பார்க்கல. விஐடி இதோட நல்லா இருக்குன்றாங்க. பார்த்ததில்லை. SRM காலேஜை போய் நான் அசந்துட்டேன். ஏன்னா SRM காலேஜில் நான் வந்து சிலபஸ் கமிட்டி, மற்ற இது பிஹெச்டி, இந்த டாக்டரல் கமிட்டி, இதில் எல்லாத்துலேயும் நான் மெம்பராக இருந்தேன். அதனால் அடிக்கடி போவேன். ஆலோசனை அந்த இது நிர்வாக குழுவில் எல்லாம் கூட ஆலோசனை சொல்கிற கூட்டத்தில் நான் இருந்தேன். அதனால் அடிக்கடி போவேன். அவரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன தேவை இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன வேணுமோ அது அப்படியே இருக்கும். என்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்திங்கன்னா நான் பார்த்த அளவில் விஐடியை பார்க்காதனால சொல்கிறேன். SRM அளவுக்கு எந்த காலேஜும் இருக்காது. அந்த அளவுக்கு. சார், இப்போது பாரிவேந்தர் அவர்களை பார்க்கும்போது மெயினாக ஏன் இந்த காலேஜ் ரிலேட்டபிளான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க? அந்த தொழில் வந்துருச்சுங்க. 90களில் அந்த தொழில் வந்துருச்சு. அன்றைக்கி அது ஒரு பெரிய லாபகரமான தொழிலாக இருந்து கட்டன்னு ஏடிஎம்கே எம்ஜிஆர் இருந்தபோது தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளும் கொடுத்து தள்ளிட்டார். ஆரம்பத்தில் அவங்க தானே ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் தான் டிஎம்கே வந்தது. டிஎம்கே வந்து பொன்முடி இது மாதிரி ஜெகத் ரட்சகன் அப்போ வந்து ஏடிஎம்கேல தான் இருந்தார். அப்புறம் தான் டிஎம்கே போட்டார். ஜெகத் ரட்சகன், தங்கபால் காங்கிரஸில் தங்கபால், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆனால் பொறியியல் கல்லூரிகள் சரியாக இல்லை. காரணம் தொழில் வளர்ச்சி இல்லை. அதனால் இவங்க இவ்வளோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இவங்க ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா? ஐயோ, தங்கபாலுவெல்லாம் என்னை கூப்பிட்டாங்க. நான் போகலை. ஏன்? எனக்கு வயசாகி போச்சு. நான் இன்னும் தனியார்கிட்ட போய் வேலை பார்க்கறதுல எனக்கு ஒரு பயம் இருந்தது. பட் ஒரு வருமானம் அப்படிங்கிறது அதிகமான வருமானம் கொடுக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு கொஞ்சம் தன்மானத்தை இழக்கிற மாதிரியான சூழ்நிலை. என்ன மாதிரி? அவங்க ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காது. ஒரு சொல்லிக்கிட்டு வந்த ஒரு காலேஜில் அந்த ஓனர் பேசுகிற விதம்லாம் சரியாது. இப்போ நான் இருக்கிற பொறியியல் கல்லூரிக்கு போனதுக்கு காரணம் அதை நிறுவி அதை தம்பித்துறை நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற துணை சபாநாயகர், அவர் என்னோட ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருந்தார். ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து தெரியும். அவர் வந்து எனக்கு கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு அவர் கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். நான் போய் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் என் தங்கபால் வந்து என்னை கேட்டார், என்ன வருவீங்கன்னு தெரிஞ்சதுதான் நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. இல்லை 3வது வீடு இப்போ இங்கே தான் இருந்தார். நான் இருந்த கற்பகம் கார்டனில் தான் இருந்தார். நான் சேர்ற இதில் இல்லை. தம்பித்துறை என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் போய் சேர்ந்தேன் ஒழிய ஜேசிடி பிரபாகரன் கூப்பிட்டாரு. அதுக்கு நான் போகிறேன். அதாவது வந்து வைத்திய ரீதியாக ஒரு மரியாதை கொடுக்கறதுல கொஞ்சம் கௌரவமாக இருக்க முடியாது. கொஞ்சம்
அந்த கல்லூரி நான் சொன்னேனே, அந்த கல்லூரியில் சரியான முறையில் நடத்துறது இல்லைன்னு. அதில் சேர்ந்தவங்க பூரா ஸ்டான்லியில் என்னோட ஒர்க் பண்ணவங்க தான், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் தான் நிறைய பேர் சேர்ந்தாங்க. அப்படியே கொத்தா வெளியே வந்தாங்க. என்னன்னு கேட்டேன், மானம் மரியாதை முக்கியம், காசே வேணாம் அப்படி. அப்படி என்ன சார் குடைச்சல் கொடுக்குறாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது ட்ரீட்மெண்ட்டெல்லாம் யாரும் டாக்டரு அவன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடு, இந்த மாதிரி தான். தனியார் மருந்து இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப அதாவது எடுத்தெறிஞ்சு ஒரு வேலைக்காரரை கூட நம்ம இன்றைக்கி அப்படி பேசுனா அடிச்சு விட்டு போடுவோம். அந்த மாதிரி மரியாதை குறைவாக இருந்தது, ஒரு கௌரவ குறைச்சல் இருந்தது. அது நிறைய பேர் ஏற்றுக்கல. உங்களை சார்ந்தவங்க கூட உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த மாதிரியான வேலைகள் வந்து இருந்திருக்கு. அதாவது ஒரு இடத்துல என்னை போட்டுக்கிறதுக்கு, நான் சொன்ன அந்த கல்லூரியில் என்னை சேர்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னுடைய ஆசிரியர் அங்கே வந்து பெரிய போஸ்ட்டில் இருந்தார், வந்து ஆகணுன்னார். தம்பி தர விட மாட்டாருங்கன்னு நான் இது பண்ண கொஞ்சம் மறுத்தெல்லாம் பார்த்தேன், வந்தாங்க. அப்புறம் தான் அவரே வெளியே வந்துட்டார். சொன்னவர் என்னன்னு கேட்டோம், ஐயோ நல்ல காலம், உன்னையும் சேர்த்து இது பண்ணியிருப்பேன். ஆனால் என்கிட்ட அவர் அந்த நிறுவனர் அப்படி இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் எங்கள் அண்ணன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். என்கிட்ட அப்படி இருந்திருக்க மாட்டார், சொல்ல முடியாது. இப்போ பார்விந்தர் அவர்கள் திமுக கூட ஒரு இணக்கமான ஒரு உறவுல இருந்தாரா எப்படி? யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட போய் சேர்ந்துருவாங்கங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஆபத்து வராது. இல்லை, அரசியல்வாதி ஆனதின் பிறகுமா? அரசியல்வாதி ஆனதே காலேஜை காப்பாற்றுறதுக்கு தான். தனியார் சுயநிதி கல்லூரிகள் பூராவுமே ஒரு அரசியலை சார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நம்ம காலேஜுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்கு. ஓகே, தொழில் ரீதியான விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடாது, வேறு எந்த காரணமும் கிடையாது. அவங்க அரசியலில் வந்து அவங்க பெரிய நாட்டம் கிடையாது. அவங்க கட்சி ஒன்றும் பெருசாக வளர்த்தலையே. அவங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கிக்கிறாங்க, கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க, கட்சிக்கு நிதி கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். ஒரு பிஸ்னஸ் தான், அவ்வளோ. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.